எண் 13 மேகஷாம் RS. தேடி பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பேன் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறந்து கொடுங்கூற்றுக்கென என பின் மாயும் பல வேடிக்கை மாணவனை போனான் வீழ்வேன் என நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படை சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தாயும் குறைவில்லாதோர் குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களின் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பிற்குள் இறங்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா? கடவுளை நம்புவது நம்பிக்கை, உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வேதனைகளை தாண்டி சாதனையாக செய்தவர்கள் ஒருவர் இன்று உலக அளவில் அதிக காசு சேர்த்தவர் பில் கேட்ஸ். அவரது வெற்றி காரணம் அவரது தன்னம்பிக்கையே. தோல்விகள் மூலம் அதிக வெற்றி சிறகுகளை சேர்த்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன் ஆம்ஸ்ட்ராங் கூட நிலவில் கால வைத்தது 3 தோல்விகளுக்கு பிறகுதானே. அதனால் நாம் ஒருபொழுதும் சோர்ந்து விடக்கூடாது. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. நீ எண்ணியது விண்மீனாக இருந்தாலும் நீ எண்ணியது உன்னுளை பால் உன்னிடம் வந்து சேரும். தாமஸ் ஆல்வா எடிசன், ரைட் சகோதரர்கள், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், மேடம் கியூரி, சீனிவாச ராமானுஜம், சர் CV ராமன் போன்றோர் தங்கள் லட்சியத்தில் எல்லளவும் விலகாமல் தங்கள் லட்சியத்தை அடையும் வரை போராடியால்தான் இன்று வெற்றி பெற்றார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் தனது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சிறந்ததோர் முறைமையே விடாமுயற்சி. அந்த வகையில் நம்மால் சாத்தியமில்லாத சில விடயங்கள் கூட நாம் மேற்கொள்ளும் விடாமுயற்சியால் சாத்தியமாகிவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற கூற்று விடாமுயற்சியை பற்றிய தெளிவாக விளக்குகிறது. நம் வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை படிப்பதற்கு, துன்பங்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதற்கு, விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு, பல்வேறு சாதனைகளை நம்ம வாழ்க்கையில் படைப்பதற்கு விடாமுயற்சி காரணமாகிறது. நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை என்று கூறியவர் தான் இன்று அமெரிக்கா ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். அவர் தன் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டு அஞ்சாமல் இருந்ததால் தான் இன்று வெற்றி பெற்றார்கள். ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்து இன்று உலகிலே மிகச்சிறந்த கால்பந்து வீச்சராக இருந்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் தன் வாழ்க்கையில் ஒருபோது பின்வாங்கியதில்லை. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர் என்பதை ஒரு கதை மூலம் உங்களிடம் விளக்க வந்துள்ளேன். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அவர் தன் மக்களுக்கு ஒரு போட்டி வச்சார். என்னதுன்னா, தன் கோட்டை கதவை ஒற்றை கையால தள்ள வேண்டும். அப்படி தள்ள முடியலனா அவனோட கையை வெட்டி எடுக்கப்படும் கூறினாரு. அதுக்கு பயந்துட்டு ஒருத்தனும் முன் வரல. ஒரு வீரன் மட்டும் முன் வந்தான். அவன் டெய்லியும் தனது வீட்டில் வாள் வீச்சு, படை வீச்சு என முயற்சி செஞ்சு இருந்தான். நன்றி, வணக்கம்.